பெண்களுக்கு நடந்த பாலியல் வன்புணர்வுகள் 10க்கும் மேற்பட்ட சம்பவங்களை நேரில் போய் பார்க்கல, நேரில் போய் பேசாத முதல்வர் அவர்கள் இன்ஸ்டா பிரபலங்களை அழைத்து பேசுவதற்கான காரணம் என்ன? இதற்கெல்லாம் முக்கிய காரணமே இந்த போதை பழக்கம் அப்படின்றத நம்ம சொல்றாங்க. இப்ப அத்தை கனிமொழி என்ன சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா மது ஆலைகள் எல்லாம் மூடுவோம். ஒரு புறமா ஐயா ஸ்டாலின் அவர்களே சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, போதையின் பாதை யாரும் சொல்ல வேண்டாம், நான் தான் உங்க அப்பா எல்லாருக்கும் சொல்றேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஐயா செந்தில் பாலாஜி வந்து அவ்வளவு ஊழல் பண்ணாரு, மக்களுக்கு திமுக காரங்களுக்கே தெரியும் செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணிட்டு தான் உள்ள போனாரு. வெளியில வந்ததுக்கப்புறம் அவர் தியாகிங்க அவரு அப்படின்ட்டு அவருக்கு பட்டம் சுத்தி யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது இளம் அரசியல் விமர்சகர் ஸ்டாலின் பாரதி அவர்கள். வணக்கம்ப்பா. வணக்கம்க்கா. எப்படி இருக்கீங்க? நான் நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா? இப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டில் குற்ற சம்பவங்கள், சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இப்போ வரைக்குமே மிகப்பெரிய, அதாவது மனதை உழுக்கிற அளவுக்கு உண்டான பெண்களுக்கு நடந்த பாலியல் வன்புணர்வுகள், அப்புறம் லாக்அப் மரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த விஷயங்களை எதையுமே வெளிப்படையா முதல்வர் அவர்களோ இல்லை மற்ற அமைச்சர்களோ பேசாம, அதாவது 10ஓட 11 பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக இன்ஸ்டால பிரபலமாகக்கூடிய சிறுவர்களை வந்து அழைத்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 10க்கும் மேற்பட்ட சம்பவங்களை நேரில் போய் பார்க்கல, நேரில் போய் பேசாத முதல்வர் அவர்கள் இன்ஸ்டா பிரபலங்களை அழைத்து பேசுவதற்கான காரணம் என்ன? தேர்தல் நேரம் இல்லையா அது? இப்போயே உங்களுக்கு தெரியும், மார்ச் 17 தேதியெல்லாம் நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையத்திலேருந்து செய்தியெல்லாம் வருது. அப்படி இருக்கும்போது நம்ம ஆட்சி முடிய போது, தேர்தல் நடக்க போது, மக்கள் வந்து மறுபடியும் மீண்டும் திமுக வாக்களிச்சா மட்டும்தான் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் வர முடியும். அப்போ ஆட்சி இறுதியில் நடக்கக்கூடிய குறை நெறிகள்லாம் எடுத்து பேசினா எப்படி உங்களால் முன்னே வர முடியாது? அமைச்சராக இருந்தாலும் சரி, ஐயா MK ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, அவங்க திமுகன்ற கட்சியை சார்ந்திருக்கிறாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய அவலங்களெல்லாம் எடுத்து பேச முடியாது. இது தேர்தல் நேரம், அதனால கொஞ்சம் மறுபட பாலிஷ்டாக தான் போவாங்க. ஆனால் ஒரு சனநாயகத்தின் தூணாக ஊடகம் இருக்குது. அந்த ஊடகத்தை சார்ந்த நம்ம இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவலங்களை எடுத்து காட்டுறது நம்ம கடமை. அதை நம்ம சரியா செஞ்சிருவோம். கண்டிப்பா அதை நம்ம சரியா செய்யறோம், அது ஓகே. அவருடைய கடமையில வந்து தவறாரு அப்படி. ஏன்னா இப்போ இந்த தூத்துக்குடி விஷயமானது மனதை அவ்வளோ வந்து உலுக்கி இருக்கு. அதை நினைக்கும் போதே அப்படி நமக்கு பதறுது. அது போன்ற மதுராந்தகம் சிறுமி இதா இருக்கட்டும் அப்படின்னு எண்ணற்ற பாலியல் வழக்குகள் இப்போ சமீபத்துல அதிகமா இருக்கு. இதற்கெல்லாம் முக்கிய காரணமே இந்த போதை பழக்கம் அப்படின்றத நம்ம சொல்றாங்க. இந்த தடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எதுவுமே எடுக்கலையே. அதாவது சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டா இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுவிக்கப்படும் தமிழக மக்கள், சிறுவர்கள். ஏன்னா 60 வயசு மூதாட்டியில இருந்து 2.5 வயது குழந்தைகள் கொண்டு கற்பழிக்கப்படுறாங்கல்ல. இந்த மாதிரியான விஷயங்களையே பேசாம வாய் மூடி மௌனம் காக்க வேண்டிய அவசியம் முதல்வருக்கு என்ன அப்படின்னு இப்ப நம்ம ஒரு கேள்வி எடுத்தோம் அப்படின்னா 2019 நினைக்கிறேன். இப்ப அத்தை கனிமொழி என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது ஆலைகள் எல்லாம் மூடுவோம். அப்போ ஒரு நிருபர் கேட்குறாரு, மது கடைகளை மூடுவோம் அப்படின்னாங்க. ஒரு நிருபர் கேட்குறாரு, மது கடைகளை மூடுறீங்களே, நீங்கள் மது ஆலைகளை மூடணும் அப்படின்னாலே மது கடைகள் மூடப்படுமே, நீங்கள் ஏன் மது கடைகளை மூடணும் அப்படின்னீங்க, மது ஆலைகளை மூடுங்க, மது கடைகள் தானாக மூடப்படும். அவங்க என்ன சொல்கிறாங்க, மது கடைகளை மூடினாலே மது ஆலைகள் மூடப்படும் அப்படிங்கிறாங்க. இது மூலமாக இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் வந்துட்டு இருக்கும். அப்போ போதை பழக்கத்தை ஊக்குவிக்கிறது யாரு? ஒரு புறமா ஐயா ஸ்டாலின் அவர்களே சொல்லுவார், என்ன சொல்லுவார், போதையின் பாதை யாரும் சொல்ல வேண்டாம், நான் தான் உங்க அப்பா எல்லாருக்கும் சொல்கிறேன் அப்படின்னு. இன்னொரு பண்ண என்ன சொல்லுவார், வீரன் புதுசாக சரக்கு அறிமுகப்படுத்தி வச்சுக்கிறாரு. இன்னொன்று கோதுமை வெயிலுக்கு இதமாக இளநீர் குடிங்க, நுங்கு குடிங்க, நுங்கு சாப்பிடுங்க, பதநீர் குடிங்க, இதெல்லாம் சொல்ல மாட்டாரு. வெயிலுக்கு இதமாக கோதுமை பீர் குடிங்க, உடம்புக்கு அப்படியே ஸ்ட்ரென்த்து, குடிச்சிங்க அப்படின்னா வீரன் வெளில வந்து சும்மா வீரனை பார்த்துருக்கீங்களா, அழகர் ஆற்றுக்குள்ளே இறங்கும் போது வெட்ட போவான் கத்தி எடுத்து, அவன் தான்டா வீரன் அப்படிங்கிறாரு ஐயா முதல்வர் அவர். அப்போ மறைமுகமாக போதைப் பொருள் என்பது ஊக்குவிக்கப்படுகிறது. அப்போ இப்போ புரிஞ்சுக்கணும் நம்ம எதனால இந்த போதைப் பொருள் புழக்கம் தமிழ்நாட்டில் இருக்கு, யார் அதை ஊக்குவிக்கிறா அப்படிங்கிறது. கண்டிப்பா. இப்போ தொடர்ந்து முதல்வர் அவர்கள் வந்து சொல்றாங்க, சட்ட ஒழுங்கு சீர்கேடுக்கு சட்ட விரோதமா நடக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா இரும்பு கரம் கொண்டு அவங்கள வந்து அடக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல முதல்வர் அவர்கள் சொல்லி, இப்ப அந்த இரும்பு கரம் எங்கே போனது அப்படின்றது தான் மக்களுடைய கேள்வியா இருக்கு. நான் கேட்கல, இல்ல எதிர்கட்சிகளை கேட்கல, மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகள் வந்து நடக்குது, எந்த ஒரு பிரச்சனைக்குமே உரிய தண்டனை, தக்க தண்டனை கொடுக்கப்படல. இப்ப இந்த தூத்துக்குடி விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்ப வரை
வரையுமே குற்றவாளிகளை யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கல அப்படின்றப்போ இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி அவர் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்க போவாரு, என்ன நோக்கத்துல அந்த இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் அப்படின்ற விஷயத்த அவர் சொன்னாருன்னு நினைக்கிறீங்க? அதாவதுக்கா இப்போ மழை வந்துச்சுல, இப்போ கூட நம்ம 4000 கோடி எங்கன்னு மக்கள்லாம் கேள்வி கேட்டாங்க. ஸ்டாலின் ஐயாவே கவலையில் இருக்காரு. நான் இரும்பு கரம் ஒன்று வச்சுருந்தேங்க, என் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு, தண்ணியில் அதை அடிச்சுட்டு போயிடுச்சு, அந்த இரும்பு கரம் எங்கே போச்சுன்னு தெரியல, அவரே தேடிட்டு இருக்காரு. நீ வேற எங்கே ஒரு பக்கம் எடப்பாடி கேட்குறாரு இரும்பு கரை எங்கே அப்படின்ட்டு. நம்மளை போன நாடுகளில் இரும்பு கரை எங்கன்னு கேட்டால் ஐயா ஸ்டாலின் என்ன சொல்லுவார், அவரே ஏற்கனவே அழுதுட்டு இருக்காரு. மழை தண்ணியில் 4000 கோடின்னு சொன்னேன், ரோட்டில் தண்ணியே நிற்காதுன்னு மேயர் பிரியா சொன்னாங்க, அது அப்படியே வீட்டுக்குள்ளே மட்டும் தண்ணி வந்துருச்சு, ரோட்டில் தண்ணி நிற்கல, வந்த தண்ணியில் இரும்பு கரம் அடித்து போயிடுச்சுங்க, எங்கன்னு தெரியல, அவரே தேடிட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி இரும்பு கரம் கொண்டு அடக்க முடியும்? இது ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று, திமுகவில் வந்து இப்போ யார் அந்த சார் என்ற பிரச்சனைலாம் ஏற்கனவே எழுந்துது. அப்போ என்ன பண்ணாங்க, போட்டு அமுக்கி வச்சாங்களே தவிர அதை வெளிக்கொண்டு வந்து அந்த பிரச்சனையை பெரிய பூதாகரமாக உருவாக்கி நம்ம கூட ஊடகத்தை சார்ந்தவங்க பூதாகரமாக உருவாக்கினா கூட, எதிர்கட்சிகள் பூதாகரமாக உருவாக்கினா கூட அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சா கடைசி வரைக்கும்? இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை. திமுக அதுக்கு ஏதாவது ஒரு செயல் நடத்துச்சு அப்படின்னு சொன்னாங்களா? அவங்க பண்ணதெல்லாம் மக்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததா? எல்லாம் யாரை கேட்டாலும் கண் துடைப்புங்க அது அப்படின்னாங்க. ஒரு பாட்டு கூட வருது, யார் அந்த சாரு மறந்தே போயாச்சு அப்படின்னு. இவங்க எடுக்காதனால மக்கள் அதை மறந்துட்டாங்க. இந்த தூத்துக்குடி பிரச்சனையும் இவங்க இப்படியே தான் வச்சிருப்பாங்க. நம்ம என்னதான் இந்த பூதகாரம் பண்ணி பேசினாலும், இதுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்டாலும் இவங்க அதை பற்றி எடுத்து பேசவே மாட்டாங்க. யாராக இருந்தாலும் அப்படியே சைலண்டாக கொண்டு போயிடுவாங்க. யார் அந்த சார் மாதிரி இன்னும் தமிழ்நாட்டில் பல பிரச்சனை இருக்கு இல்லையா, அதே போல் இந்த பிரச்சனையை நம்ம மறந்துட்டு உதயசூரியனுக்கு அப்படின்னு குத்திட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம மக்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, வேலு அவருக்கு மேலே எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்ட்டு சிபிஐ போடுங்க அப்படின்ட்டு இவங்க நாங்கள் போடவே மாட்டோம் அப்படின்றாங்க. அப்புறம் திமுக அந்த ஒரு ஆங்கிலம் சொல்லிடுவாங்க தெரியுமா, வன்முறையை கையாளாதீங்க அப்படின்ற மாதிரி எஃப்ஐஆர் போட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு பிரச்சனையா இப்போ ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஐயா செந்தில் பாலாஜி வந்து அவ்வளோ ஊழல் பண்ணாரு, மக்களுக்கு திமுக காரங்களுக்கே தெரியும் செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணிட்டு தான் உள்ள போனாரு. வெளியில வந்ததுக்கப்புறம் அவர் தியாகிங்க அவரு அப்படின்ட்டு அவருக்கு பட்டம் சுற்றி அவருக்கு அமைச்சர் பதவியெல்லாம் வழங்கினாங்க. அப்ப திமுக எவ்வளோ பெரிய தில்லலங்கடி வேலையெல்லாம் செய்யுது அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்து வாக்களிச்சாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். தொடர்ச்சியா இது திமுக வழக்கமான வேலை, தொடர்ச்சியா அந்த வேலையை பண்ணிட்டு தான் இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா குறுகிய கால இடைவெளி தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மார்ச் 17 வந்து தேர்தல் தேதி வந்து அறிவிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது திமுகவுடைய இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படின்றது வெட்ட வெளிச்சமாகுது. அந்த பாதுகாப்பான சூழல் வந்து மக்களுக்கு இல்லை, குறிப்பா பெண்களுக்கு வந்து சுத்தமா இல்லை அப்படின்றது வந்து நமக்கு தெரியுது. இதெல்லாம் வந்து மக்கள் உணர்றாங்களா? ஏன்னா மாற்று வேண்டும் அப்படின்னு அதிமுகல இருந்து ஒரு மாற்று வேண்டும் அப்படின்னு தான் திமுகவை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் மக்கள் திமுகவை ஒரு 5 வருடங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு பின்பு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து வருத்தப்படுவாங்க, ஐயோ இவங்களை போய் தேர்ந்தெடுக்கிறோமே. ஆனா வேற வழி இல்ல, மக்களுக்கு அதிமுக விட்டா திமுக, திமுக விட்டா அதிமுக அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்குது. அப்படின்றப்போ இந்த இது வந்து அடுத்த தடவை வந்து எப்படி வந்து திமுகவிற்கு சாதகமா இருக்குமா இல்ல பாதகமா இருக்குமா? இப்ப நீங்களே கூட சொன்னீங்க பெண்களுக்கு பாதுகாப்பா இல்லைன்றது மக்கள் உணர்ந்திருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உணர்றாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், திமுக மேல இப்ப சட்ட ஒழுங்கு சீர்கேடெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வருது. பிரச்சனை எல்லாம் எவ்வளவுதான் அந்த கிணத்து மண்ணு போட்டு மூணுனாலும் தண்ணி என்பது சுரந்து கொண்டே இருக்கு. அதாவது தண்ணி குற்ற சம்பவங்கள் தொடர்ச்சியா நிகழ்ந்து கொண்டே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில அதை பூதாகரமா ஒரு பக்கம் ஊடகவியலாளர்கள் ஆக்குனாலும் அதை பூதாகரமா எதிர்கட்சிக்காரங்க வந்து தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திமுக மேல கண்மூடித்தனமான வெறுப்பு வந்து விதைக்கிறாங்க. ஒரு பக்கம் ஐயா சீமான் அவர்களும் விதிக்கிறாங்க, ஒரு பக்கம் ஐயா விஜய் அவர்களும் விதிக்கிறாங்க. இப்ப 3 பேரும் போட்ட அடின்னு திமுக அடிக்கிறாங்க. சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஒரு பக்கம் ஐயா விஜய், ஒரு பக்கம் எடப்பாடி, ஒரு பக்கம் சீமான், இவங்க 3 பேரும் பேசுறாங்க. ஸ்ட்ராங்கா ஐயா எடப்பாடி எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது குற்றச்சம்பவங்களும் நிகழுது. அப்ப மக்கள்லாம் இவங்க பேச்சையும் கேட்குறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதுவுமே தெரியாத மாதிரி பச்சை புள்ள என்னடா இந்த கவுண்டர் செந்தில் ஒரு படத்துல டைலாக் சொல்லுவாங்க, டேய் உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு திருவிழால காணாம போன புள்ள மாதிரி முடிக்கிற பத்தியா நீ அப்படின்னு. அந்த மாதிரி ஐயா ஸ்டாலின் வந்து என்ன நடந்தாலும் சரி தெரியாம நடந்துருச்சுங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு வீடியோ போட்டா எல்லாரும் மன்னிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இப்ப இங்க அதுதான் தவறு. ஒரு பக்கம் குற்றச்சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, ஒரு பக்கம் எதிர்கட்சிக்காரங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா மக்கள் மனதில் ஒரு பெரிய பிம்பத்தை உண்டாகும். திமுகக்கு எதிராக
திமுகக்கு எதிராக ஒரு பெரிய பிம்பத்தை வந்து பெரிய அளவில் கட்டமைச்சு கொடுக்கும். ஏன்னா குற்றச்சம்பவங்கள் நிகழ்ந்துட்டு இருக்கு, இவங்களாம் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ பூதாகரமான ஒரு நெகட்டிவ், அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து திமுக மேலே கிரியேட் ஆகுது. அந்த இதற்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த நெகட்டிவ் எனர்ஜியை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் செம்மையா அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றிக்கிட்டு அறுவடை பண்ணாங்க. இப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜி யாரு தங்களுடைய கட்சிக்கு பாசிட்டிவ் எனர்ஜியா மாத்திக்குவாங்க? இல்ல, அதாவது நீங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களை வந்து உதாரணப்படுத்தினீங்க. இந்த விஷயம் வந்து ஏன் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிய மாட்டேங்கி அப்படின்றதுதான் இப்ப கேள்வியா இருக்கு. இதெல்லாம் ஐயா ஸ்டாலின் அவருக்கு தெரிஞ்சிருந்தா வடிவில் சொல்லுவார்ல, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் ஏன்டா இங்க இருக்க போறேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா ஐயா ஸ்டாலின் இங்க இருக்க போறாரு, அவரு நிரந்தர முதல்வர் ஆயிட்டு இருப்பாரு. அவரு எங்க ஊர் சுத்திட்டே இருப்பாருல்ல. இன்னொரு ஒரு பக்கம் பார்த்தா இன்ஸ்டாகிராம் நீங்க சொன்னீங்களா பிரபலங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் பார்த்தா ஸ்டாலின் எங்கப்பா அப்படின்னு கேள்வி கேட்டா அவரு இப்படி உட்காந்துட்டு முன்னாடி டான்ஸ் ஆடுறாங்க தலைவர் நிரந்தரம் அப்படின்ட்டு, நீ ஆடு ஆடு அப்படின்ட்டு இவரு பாட்டி இப்படி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இவர் ஊர் முழுக்க எங்கெங்கெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்களோ பாட்டு பாடுறாங்களோ அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவங்கள போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருந்தா எங்க தேர்தல் வேலை பார்க்க முடியும்? புரியுதுங்களா? இன்னொரு பக்கம் பெண்களுக்கு எதிராக இவ்வளோ குற்றச்சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இவங்க என்ன பண்ணாங்க திமுக காரங்க, நானே கண்ணெதிராக பார்க்குறேன். வீட்டில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் இந்த ஓட்டு கணக்கு எடுக்கவாங்க, என்னது இந்த ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்ட்டு அந்த ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க இல்லையா, திருட்டுத்தனமா வீடு வீடாக போய் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்களே திருட்டுத்தனமா, அந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்காக கூட்டு போகிறது. வா வா ஒவ்வொருத்தனையாக கூட்டு வா வா அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இவங்க பாட்டு ஓட்டிட்டு போயிடுறாங்க. இவங்களும் சைலண்டாக இருந்துறாங்க. போனோடனே எடுத்து அந்த ஸ்டிக்கரை அப்படியே ரோட்டில் ஓட்டிடுறாங்க. வர்றாங்க அப்படியே வண்டியில் போகிறீங்கன்னா மெரிச்சிக்கிட்டே போகிறாங்க. இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாலின் ஐயாவுக்கு தான் ஓட்டு பண்ணணும் அப்படின்னு அப்ரோச் பண்ணுறதுக்கு, பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு, நீ கூட்டத்துக்கு வா 200 தரேன், கூட்டத்துக்கு வா 500 தரேன், குக்கர் தரேன், ஆம்பளைங்கெல்லாம் கோட்டருக்கு வா பிரியாணிக்கு வான்னு மைக்கி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் பாருங்கள் தொடர்ச்சியாக அந்த இந்த மாதத்தில் எங்கே போட்டோன்னு திமுக போஸ்டர், வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ எம்பியை போட்டு போட்டுறாங்க. ஐயா ஸ்டாலின் படத்தையும் உதயநிதி படத்தையும் போட்டுறாங்க ஃபுல்லாக போஸ்ட்டு, இன்னும் பேனரு. அப்போயே புரிஞ்சு இவங்களுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு அப்படின்ட்டு ஃபுல்லாக போஸ்ட்டு எதையாவது ஒன்று நன்றி கின்றி எதாவது ஒன்று போட்டு ஒட்டிடுறாங்க. ரொம்ப தீவிரமாக வேலை போகிறான். அப்போ இப்படி இருக்கும்போது ஆண்களுக்கு எதிராகவும் குற்ற சம்பவங்கள் நிகழ்கிறது, பெண்களுக்கு எதிராக அதிகமான குற்ற சம்பவங்கள் நிகழ்கிறது. இந்த செய்தியெல்லாம் பெண்களுக்கு போய் தெரிஞ்சா கூட அவங்க மூளையை மழுங்கடிக்கணும் அப்படின்றதுக்காக 500 தரேன், 1000 தரேன், 5000 தரேன், அதை தரேன், இதை தரேன், 2000 நான் ஆட்சிக்கு வந்தேன்னா 2000 தரேன், பாரு எவ்வளோ பெருசாக பேனர் வைக்கிறாரு, 2000 தராரம் ஸ்டாலின் அப்படின்லாம் விளம்பரம் பண்ண வைக்கிறாங்க. மறைமுகமா போஸ்டர் ஒட்டுறது, பேனர் அடிக்கிறது. இல்ல அப்ப மக்களை வந்து முட்டாள்னு வந்து நினைச்சுக்கிட்டாங்க போல இருக்கு. ஐயா ஸ்டாலின் மாதிரி ஊர் சுத்துவாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டாங்க. மக்களும் முட்டாளா தானே இருக்காங்க, அவங்க சொல்றதுக்கு இணங்க மக்களும் முட்டாளா தானே இருக்கிறாங்க. இப்ப முட்டாளா இருக்கிறாங்களா அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா இந்த தடவை கொஞ்சம் சிந்திச்சு வாக்களிப்பாங்க அப்படிங்கிறத ஊடகவியலாளர்களும் பொதுமக்களும் அதாவது மக்கள் நம்புறாங்க. சிந்திச்சு நிறைய பேர் வாக்களிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஏன்னா இவ்வளோ நாளாக பெண்களையும் ஆண்களையும் திமுக ஏமாத்திட்டு இருக்கு. என்னென்ன செய்யக்கூடாது அத்தனையும் செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத பச்சை புள்ள மாதிரி இருந்துட்டு இருக்கு. எவ்வளோ குற்றச்சம்பவங்கள் நிகழ்ந்துருக்கு பாருங்க. இது எதாவது ஒன்று தெரியுமா மக்களுக்கு கேட்டா, நான் உதயசூரியனுக்கு தான் போடுவேன் அப்படின்னா. இந்த குற்றச்சம்பவங்கள்லாம் ஊடகம் வாயிலாக வெளியில வந்து இதெல்லாம் பெரிய அளவு பிம்பமா ஏற்படுத்தணும். இது கண்டிப்பா திமுக எதிராக திரும்பும். கண்டிப்பா. இப்போ நீங்க சொன்னீங்க விஜயை பத்தி பேசுறீங்க. இப்போ விஜயை பத்தி இன்னொரு நியூஸ் கூட இப்போ சமீபமா இப்போ 2 நாளா வந்து இப்போ அதிமுக அதாவது என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதா ஒரு தகவல் வருது. இது உண்மைதானா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் அவர்கள் வந்தா எந்த மாதிரியான நெருக்கடி திமுகவிற்கு இருக்கும்? வெற்றி அப்படிங்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்ப நம்ம ஐயா விஜய் அவர்களை பார்த்தோம் அப்படின்னா, ஐயா விஜய் அவர்களே பாக்குறாங்களாம் எந்த தொகுதியில் உறுப்பினர் அதிகமாக இருக்கிறாங்க அவர் அங்கே நிறுத்தலாம். அப்போ வெற்றி பெறணும் என்ற எண்ணத்தோட வர்றது எவ்வளோ பெரிய கேவலமான எண்ணம். மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அரசியலுக்குள்ளே வரணும். ஏன்னா அரசியல் படைத்தோருக்கு அறம் கூட்டுறாங்க அப்படிங்கிறது தமிழ் ஒரு இலக்கியத்தில் ஒரு பகுதியில் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அரசியல் வரும்போது அறம் இருக்கணும். நம்ம 1000 தான் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை திட்டினாலும் ஒரு அறத்தில் நடக்கிறாரு, 1000 தான் எல்லாரும் திட்டினாலும் அவங்களும் ஒரு அறத்தோட நடக்கிறாங்க. இவருக்கு என்ன அறம் இருக்குது? புரியுதுங்களா? இவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதே பெரிய கேள்விக்குறி. அதிமுக கூட்டணியில் இணைஞ்சா என்ன செய்வாங்க? அப்புறம் எதற்கு ஐயா விஜய் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக நிறுத்தணும்? ஒரு கட்சி தனியாக நிற்க போகுது அப்படின்னா, இப்போ
அதிமுக தனியாக நிற்க போகுதுன்னு வச்சுங்க, அதனோட முதல் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை நிறுத்திடுறாங்க. இதே போல தாவேகா தனியாக நிற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு முதல்வர் வேட்பாளராக ஐயா விஜய் அவர்கள் அப்படின்ட்டாங்க. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னாங்க. அப்புறம் என்ன இதுக்கு நீங்க போய் அதிமுக கூட்டணி வைக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்க? ஐயா மோடி அவர்களை தாண்டி, ஐயா எடப்பாடி அவர்களை தாண்டி ஐயா விஜய் அவர்கள் சிஎம் ஆயிடுவாரா? முடியுமா? முதல்ல நீங்க ஒரு தொகுதியாக உங்களால் வெற்றி பெற முடியுமா? திமுக காரங்க எவ்வளோ பிரச்சாரம் பண்ணுவாங்க, இன்னும் நாம் தமிழ் இருக்கு, அவங்க எவ்வளோ பிரச்சாரம் பண்ணுவாங்க. இதெல்லாம் கடந்து நீங்க 1000 தான் அதிமுக கூட கூட்டணியில் இருந்தாலும், பிஜேபி கூட கூட்டணியில் இருந்தாலும், உங்களால ஸ்டாண்டர்டா ஒரு இடத்துல ஒரு கூட்டம் போட்டு 1 மணி நேரம் நின்று பேச முடியுமா? 1 மணி நேரம் நின்று பேச முடியுமா? எவ்வளோ நேரம் தான் விஜய் பத்தியே பேசிட்டு இருப்பீங்க? விஜய் அப்படி பண்ணாரு, விஜய் இப்படி பண்ணாரு, விஜய் அவர் வேறு தொடச்சிக்கிட்டாரு, விஜய் அவர் தலையை அவரே சீவிக்கிட்டாரு. எவ்வளோ நேரம் தான் அதே நின்று பேசுறது? அப்படியே பேசலாம் பேசணும். விஜய் ஒரு படத்துல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச சீனு கேட்கும்போது, நான் லவ்வர் நினச்சி என் லவ்வரோட அம்மாவுக்கு வந்து முதுகில் சோப்பு தேய்ச்சி விட்டேன், அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் நடித்தேன் இப்படிங்கிறத பேசணுமா? இல்லை லியோ படத்தில் 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டாச்சே செடிக்க அந்த படத்தை பற்றி அதில் பற்றி பேசலாமா? இல்லை வேற எதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி இதை பற்றிலாம் எவ்வளோ நேரம் தான் பேசுறது? இதே இவ்வளோ நேரம் பேசியிருந்தா போகிறீங்க வேணுங்களா, வேற ஏதாவது சொல்லி அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? கடுப்பிடிக்காதா? அப்போ எவ்வளோ நேரம் தான் இதைய பற்றி பேசுவீங்க? இன்னொன்று எடப்பாடி நினச்சாரு, நம்ம தமிழ்நாட்டில் தான் வசிக்கிறோம், தமிழ்நாட்டில் தான் இருக்கோம், சரி ஒரு ஃபோன் போடுவோம் அப்படின்னு தமிழ்நாட்டிலேருந்து போட்டார். என்னடா இது கோயிங் ஆச்சுக்கிட்டே இருக்கு, சிக்னலே வர மாட்டேது. அவரும் என்ன சொன்னார், போயிட்டு இதை பாரு கொடியை பாரு வெற்றி வெற்றி அப்படின்னு கத்துனாரு. ஏன்னா அப்போ கூட சிக்னல் வரலையா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். ஸ்பீக்கரில் போட்டார் பிசி அப்படின்ட்டு வந்து அவரும் யோசிக்கிறாரு, இவ்வளோ நேரம் டொயின் வச்சுருந்தது இப்போ ஏன்டா பிசி வருது அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்க ஃபோனு டெல்லி டவருக்கு போய் கனெக்ட் ஆகி டெல்லி டவர்ல இருந்து ஐயா எடப்பாடி அவர்களுக்கு விஜய் நான் பேசுறேன் அப்படின்ற லைன்ல வந்திருக்கு. புரியுதுங்களா? அதாவது எங்க தமிழ்நாட்டுல இருந்து பண்ணா தமிழ்நாட்டுக்குள்ள வரணும், தமிழ்நாட்டுல இருந்து டெல்லியில இருக்க டவருக்கு போய் கனெக்ட் ஆகி டெல்லி டவர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இந்த டாக்டர் படத்துல இந்த கிங்ஸ்லி அவருக்கே பாருங்க, இப்படி வரதுக்கு ஓ இப்படி வரியா இது அந்த மாதிரிதான் இருக்கு. புரியுதுங்களா? நீ இப்படியே வந்து சொல்லிட்டு இருக்கலாம், ஓகே இப்படிதான் வந்து சொல்லுவேன் அப்படின்னா சரி சொல்லிட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா நாங்கெல்லாம் நினைச்சோம் ஐயா விஜய் இப்படிதான் சாப்பிடுவாருன்ட்டு, ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா, இப்படிங்கிறாரு. சரி சிறப்பு, வாழ்த்துக்கள். கண்டிப்பா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ள போறதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது. இருக்கலாம், இல்லாமையும் போலாம். ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில காலங்கள் இருக்குது, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அரசியல்ல எப்போனாலும் எப்படினாலும் மாறும் அப்படின்றது நமக்கு தெரியும். இதற்கு முன்பு இருக்கக்கூடிய வரலாறுகளும் அதை தான் சொல்லுது. கண்டிப்பா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றிக்கா.